கோயம்புத்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திக் தனுஷ்கோடி பரிதாபங்கள் யூடியூப் சேனலுக்கு எதிராக புகார் அளித்துள்ளார். திருநெல்வேலி ஐடி ஊழியர் கவின் மரணம் தொடர்பான நகைச்சுவை காட்சி ஒரு சமூகத்தின் உணர்வுகளை புண்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்த எம்பி கமல்ஹாசன் தமிழின் 2500 ஆண்டு பழமையான கீழடி அகழாய்வுக்கு விரைவான அங்கீகாரம் கோரினார். இது அவர் எம்பியான பிறகு பிரதமரை சந்தித்த முதல் சந்திப்பாகும். OpenAI நிறுவனம் தனது அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு மாடலான GPT-5ஐ வெளியிட்டுள்ளது. முந்தைய பதிப்புகளை காட்டிலும் இது மிகவும் வேகமாகவும் குறைந்த பிழைகளுடனும் பன்மடங்கு அதிக படைப்பாற்றலுடனும் செயல்படும் என்று OpenAI நிறுவனம் தெரிவித்துள்ளது. நானியின் ஜடல் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இன்று வெளியானது. ஜடல் படத்தில் நானியின் போர் வீரர் தோற்றம் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. படம் அதிரடி உணர்ச்சி மற்றும் விறுவிறுப்பான கதை என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். கிரிக்கெட் லெஜெண்ட் MS தோனி மற்றும் இசை சென்சேஷன் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பேடல் டென்னிஸ் விளையாடினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதால் ரசிகர்கள் இருவரின் விளையாட்டு ரசித்தனர். நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.